வணக்கம். இன்றைய நாளில் கவனம் ஈர்த்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமியர்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். மேற்குவங்க தலைநகர் கொல்கத்தாவில் நடந்த போராட்டத்தில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள் மற்றும் சிறுபான்மையின அமைப்பினர் வக்ஃப் திருத்த மசோதாவை திரும்பப் பெறக் கோரி முழக்கங்களை எழுப்பினர். மேலும் கைகளில் கருப்பு பட்டை அணிந்தும் பதாகைகளை ஏந்தியவாறும் பேரணியாக சென்றவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதேபோல தலைநகர் டெல்லி, மும்பை, அகமதாபாத் உள்ளிட்ட நகரங்களில் வெள்ளிக்கிழமை தொழுகையில் பங்கேற்ற பின் இஸ்லாமியர்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் அமைதியை நிலைநாட்டும் விதமாக காவலர்கள் கொடி அணிவகுப்பில் ஈடுபட்டனர். வக்ஃப் திருத்த மசோதா மக்களவை, மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. பிரவுன் பல்கலைக்கழகத்திற்கான 4500 கோடி ரூபாய் மானியத்தை நிறுத்த ட்ரம்ப் நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இரண்டாவது முறையாக அதிபராக பதவியேற்றுள்ள ட்ரம்ப் அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டில் யூத எதிர்ப்பு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டி பல்கலைக்கழகங்களுக்கு அரசு வழங்கி வரும் மானியங்களை நிறுத்தி வருகிறார். முன்னதாக கொலம்பியா பல்கலைக்கழகம், பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகம், பென்சில்வேனியா பல்கலைக்கழகம், ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் ஆகியவற்றிற்கு அரசு சார்பில் வழங்கப்பட்டு வந்த மானியங்கள் நிறுத்தப்பட்டன. மானியங்கள் நிறுத்தப்படுவதால் பாரம்பரியமிக்க அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் ஆய்வு மற்றும் கல்வி செயல்பாடுகள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர். நெல்லை மாவட்டத்தில் உள்ள மாஞ்சோலை அகஸ்தியர் மலை பகுதியில் 12 வாரங்களுக்குள் ஆய்வு நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய குழுவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் விவகாரத்தில் விரிவான மறுவாழ்வு திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது மாஞ்சோலை, அகஸ்தியர் மலை உள்ளிட்ட பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகள் என்றும் புலிகள் காப்பகம் உள்ள பகுதிகளை மீண்டும் வனமாக மாற்றும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் மத்திய அரசு தெரிவித்தது. அகத்தியமலை நிலப்பரப்புடன் தொடர்புடைய பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் எந்த பிற நடவடிக்கைகளுக்கும் அரசு அனுமதி வழங்கவில்லை என தமிழக அரசு விளக்கமளித்தது. தேயிலை தோட்டத்தில் பணியாற்றிய தொழிலாளர்கள் குடும்பத்துக்கு வேறு இடத்தில் மறுவாழ்வு அளிக்க திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மாஞ்சோலை, அகஸ்தியர் மலைப்பகுதியில் வனத்தை தவிர பயிர் சாகுபடி, தோட்டம் அமைத்தல் உள்ளிட்ட ஏதேனும் வேறு நடவடிக்கைகள் நடைபெறுகின்றனவா என்பது குறித்து 12 வாரங்களுக்குள் ஆய்வு நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய குழுவிற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. சிவகாசி தீப்பெட்டிக்கு புவிசார் குறியீடு தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதம் நடைபெற்றது. சிவகாசி, சாத்தூர் மற்றும் கோவில்பட்டி பகுதிகளில் உற்பத்தியாகும் தீப்பெட்டிகளுக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன், சிவகாசியில் தீப்பெட்டி தொழில் தோன்றியதற்கான வரலாற்று சான்றிதழ் இல்லாத காரணத்தினால் அதனை பெறுவதில் தாமதம் ஏற்படுவதாகவும், ஆதாரங்கள் கிடைத்த பின் தீப்பெட்டிக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தாமு அன்பரசன் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் அதிமுக உறுப்பினர் கடம்பூர் ராஜு, தீப்பெட்டி தோன்றியதற்கான ஆவணங்கள் இருப்பதால் 100ஆண்டு விழா நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் அப்பாவு, தீப்பெட்டி தொழில் ஜப்பானில் இருந்து கற்றுக்கொண்டு தமிழகத்தில் தொடங்கப்பட்டதை சிவகாசி சட்டப்பேரவை உறுப்பினர் அசோகன் கூறுவார் என்று எதிர்பார்த்ததாக தெரிவித்தார். புதுக்கோட்டை அருகே டாஸ்மாக் கடை முன்பு 20 வயது இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் டாஸ்மாக் கடையினாலே இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதாக கூறி கடையை அடித்து நொறுக்கினர். புதுக்கோட்டை மாவட்டம் வழையூர் பிள்ளையார் கோயில் தெருவைச் சேர்ந்தவர் முருகேஷ். இவர் அப்பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை அருகே இருசக்கர வாகனத்தில் நின்றபோது அடையாளம் தெரியாத கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் கற்களை வீசியும் கட்டைகளை கொண்டும் டாஸ்மாக் கடையை அடித்து நொறுக்கினர். கடை பூட்டப்பட்டிருந்த நிலையில் தகர வேலிகளை பிடுங்கி சூறையாடினர். தொடர்ந்து இளைஞரின் உறவினர்கள் மற்றும் கிராம பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் கொலையாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் புதுக்கோட்டை கரம்பக்குடி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்களுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா பேச்சுவார்த்தை நடத்தினார்.
பெற்றோரின் அகந்தியை திருப்திப்படுத்துவதற்காக குழந்தையின் பிறப்பு சான்றிதழில் திருத்தங்கள் மேற்கொள்ள அனுமதிக்க முடியாது என்று மும்பை உயர்நீதிமன்றத்தின் அவுரங்காபாத் அமர்வு கூறியுள்ளது. கணவரை பிரிந்து வாழும் பெண் ஒருவர் தனது குழந்தையின் பிறப்பு சான்றிதழிலிருந்து தந்தை பெயரை நீக்க சம்பாஜிநகர் நகராட்சிக்கு உத்தரவிடக் கோரி வழக்கு தொடர்ந்தார். இவ்வாறு செய்வது குழந்தையின் தந்தை யார் என்பதை மறைக்கும் முயற்சி என்றும் இது குழந்தையின் நலனுக்கு ஆபத்தானது என்றும் கூறிய நீதிமன்றம் மனுவை நிராகரித்தது. இதுபோன்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்ட குழந்தையின் நலனுக்கே முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ள நீதிபதி மனுதாரருக்கு 5000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளார். ராஜஸ்தானிலிருந்து ரயில் மூலம் போதை பாத்திரங்களை கடத்தி விற்பனை செய்ததாக கோவையில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற வாகன சோதனையின் போது கோவை ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கிஷோர், தினேஷ், அஜய், பெலிக்ஸ், ரத்னபுரி ஆகியோரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. 4 பேரிடமும் இருந்த 1556 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவற்றின் மதிப்பு 4 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கும் எனவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. தினமும் காலையில் வெறும் 10 நிமிடம் மூச்சு பயிற்சி செய்தாலே மனதிலும் உடலிலும் நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும் என்கின்றனர் யோகா நிபுணர்கள். தற்போதைய அவசர உலகில் நாம் முறையாக மூச்சு விடுவதில்லை. இதனால் உடலில் ஆக்சிஜன் ஓட்டம் சரியாக இருப்பதில்லை. ஆழ்ந்த மூச்சு விட்டு பழகினால் நம்மால் எந்த நெருக்கடியான சூழலிலும் பதற்றமின்றி நிதானமாக செயல்பட முடியும் என்கின்றனர். மூச்சை உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வர வேண்டும். மூச்சை வெளியே விடும்போது வயிறு உள்ளே செல்ல வேண்டும். தினமும் காலை எழுந்து 10 நிமிடத்திற்கு கண்ணை மூடி ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செய்தால் உணர்ச்சி ஊசலாட்டத்திலிருந்து விடுபட்டு மனது அமைதிப்பட தொடங்கும். சிந்தனை தெளிவு அடையும். ஆற்றல் பெருக்கெடுக்கும். எல்லா வேலைகளையும் கவனமூன்றி செய்ய முடியும். அன்றாடத்தை புத்துணர்ச்சியுடன் அணுக முடியும். புதுமையான விஷயங்களை உருவாக்க முடியும். மன அழுத்தத்தை எதிர்கொள்பவர்கள் அதிலிருந்து விடுபட மூச்சு பயிற்சி செய்வது அவசியம். அதேபோல் ஆழ்ந்த மூச்சு இரத்த அழுத்தத்தை குறைக்கும், செரிமானத்தை முறைப்படுத்தும், நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கும் என்கின்றனர் யோகா நிபுணர்கள். தென்கொரியாவில் கப்பலில் மறைத்து கடத்தி வரப்பட்ட 2 டன் போதைப் பொருளை அந்நாட்டு அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். இதன் மதிப்பு 6000 கோடி ரூபாய் என்றும் தென்கொரிய வரலாற்றில் இந்த அளவு போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்படுவது இதுவே முதன்முறை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நார்வே நாட்டு கொடி பொறிக்கப்பட்டு வந்த கப்பலில் போதைப் பொருள் கடத்தப்பட்டதாகவும் மெக்சிகோவிலிருந்து புறப்பட்ட அந்த கப்பல் ஈக்வடார், பனாமா, சீனா வழியாக தென்கொரியாவுக்கு வந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க உளவுத்துறை மற்றும் FBI அளித்த தகவலின் அடிப்படையில் தென்கொரிய அதிகாரிகள் அந்த கப்பலில் சோதனையிட்டனர். அப்போது என்ஜின் அறைக்கு அருகில் மறைவாக தனி அறை அமைத்து அதில் போதைப் பொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் குறிப்பிட்டனர். சீனாவில் நடுவானில் விமான பணிப்பெண்ணை பெண் பயணி கடித்த சம்பவம் வைரலாகியுள்ளது. சீனாவின் ஷென்சன் நகரிலிருந்து ஷாங்காய் நோக்கி விமானம் பறந்து கொண்டிருந்தது. அப்போது பெண் பயணி ஒருவர் அருகிலிருந்த மற்றொரு பயணியின் வாசனை திரவியம் மோசமாக இருப்பதாக கூறியுள்ளார். இதையடுத்து அந்த 2 பெண் பயணிகளுக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டது. இதை பார்த்த விமான பணிப்பெண் சண்டையை தடுக்க குறுக்கே புகுந்தார். அப்போது சண்டையிட்டுக் கொண்டிருந்த பெண் பயணி விமான பணிப்பெண்ணின் கையை கடித்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. கத்தாரில் லூசாயல் திருவிழாவையொட்டி நடந்த சாகச நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. லூசாயல் நகரில் ஆண்டுதோறும் ரமலான் பண்டிகைக்கு பிறகு நடைபெறும் கொண்டாட்டங்கள் பிரசித்தி பெற்றவை. அல்சட் சதுக்கம் பகுதியில் நடந்த வான் சாகச நிகழ்ச்சியை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். இதனைத் தொடர்ந்து இரவு நேரத்தில் வானை வண்ணமயமாக்கும் வகையில் ட்ரோன்கள் மூலம் சாகசங்கள் அரங்கேற்றப்பட்டன. இறுதியாக வானவேடிக்கை நிகழ்ச்சியுடன் லூசாயல் திருவிழா நிறைவடைந்தது. சென்னையிலிருந்து சுற்றுலா பயணிகளுடன் புறப்பட்ட பாய்மர படகு இலங்கை காங்கேசன் துறைமுகத்தை சென்றடைந்தது. 400 கிலோமீட்டர் தூரத்தை இலக்காக கொண்டு 8 பேருடன் சென்ற 2 பாய்மர படகுகளை வரவேற்கும் நிகழ்வில்
வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்தியாவில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களில் அதிகம் பேரை ஈர்த்த இடம் என்ற பெயரை தாஜ்மஹால் பெற்றுள்ளது. நாடாளுமன்ற மாநிலங்களவையில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் இதை தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்கள் நுழைவு கட்டண வசூலில் தாஜ்மஹால் முதலிடத்தில் இருந்ததாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். 2020-21 ஆண்டில் இந்தியாவில் அதிக பயணிகளை ஈர்த்த சுற்றுலா தலங்கள் பட்டியலில் தமிழ்நாட்டின் மாமல்லபுரம் 2வது இடத்தில் இருந்ததாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். உலக அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் தொடரின் 4வது கட்ட போட்டிகள் மத்திய அமெரிக்க நாடான எல்சால்வடரில் தொடங்கியுள்ளது. இதில் முன்னாள் சாம்பியனும் பிரேசில் வீரருமான இட்டாலா பெரரா வெற்றி பெற்றார். இவரிடம் உள்ளூர் வீரரான பிரையன் பெரெஸ் கடுமையாக போராடி தோல்வியடைந்தார். பெண்கள் பிரிவில் அமெரிக்காவின் லேக்கி பீட்டர்சன் முதலிடம் பிடித்தார். ஆர்ப்பரித்து வரும் அலைகளில் சாதுரியமாக சறுக்கிச் சென்று பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது.